குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டேலண்ட் எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ராவில் சிம்பிளிஃபிகேஷன் அதில் மாடல் 1 மாதிரி 1. சரி, ஃபஸ்ட்டு சம். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இன்டூ 3x ப்ளஸ் 6 பை எக்ஸ் மைனஸ் 2. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x பெருக்கல் 3x ப்ளஸ் 6 பை எக்ஸ் மைனஸ் 2 மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஆப்ஷன் ஏ 3x, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 3x ப்ளஸ் 2, ஆப்ஷன் டி எக்ஸ் மைனஸ் 2. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சம்மு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா பெருக்கிற அல்லது வகுத்தில் எது வந்தாலும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, இசட் இஸ் ஈக்குவல் டு 3 இதை சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். அல்லது ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 2, சி இஸ் ஈக்குவல் டு 3 இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 அல்லது இன்ஃபினிட்டி வருது, அப்போ அது ஆன்சர் இல்லை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 அல்லது இன்ஃபினிட்டி கிடைக்குது, அதுவும் ஆன்சர் கிடையாது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணால் அதுதான் ஆன்சர். அப்போ பி இஸ் தி ஆன்சர், அவ்வளோதான். அடுத்தது, இஃப் ஏ ப்ளஸ் பி by a minus b and a cube minus b cube by a cube plus b cube are the two rational expressions, then find the product. a plus b by a minus b மற்றும் a cube minus b cube by a cube plus b cube ஆகியன இரு விகிதமுறு கோவைகள் எனில் பெருக்கல் பலன் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். B, option B, a square minus ab plus b square by a square plus ab plus b square. Option C, a square minus ab minus b square divided by a square minus ab plus b square. Option D, a square ab plus b square by a square minus ab minus b square. ஓகேவா? ப்ராடக்ட் ஆர் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் எது கொடுத்தாலும் என்ன பண்ணணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, இசட் இஸ் ஈக்குவல் டு 3 ஆர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 2, சி இஸ் ஈக்குவல் டு 3 இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1னா ஆன்சர் 0 ஆர் இன்ஃபினிட்டியாக இருந்ததுன்னா சரி, வாங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? அதே மாதிரி சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஆர் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 தென் ஆன்சர் இஸ் 0 ஆர் இன்ஃபினிட்டினா கம்ஸ். தென் அடுத்து 3க்கு போயிடணும். சரி, இந்த கணக்கில் என்ன வருது, 1 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் 7/3 கிடைக்குது. அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறத விட. அப்போ ஏ இஸ் தி ஆன்சர். 0 அல்லது இன்ஃபினிட்டி வந்ததுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.